பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடசினவர்கள். வணக்கம். இனிய காலை வணக்கம் வாணிமோகன். இன்று லண்டன் தமிழ் ரேடியோ பாமுக அதிபர் நடாமுகன், பாமுக தொகுப்பாளனி கலைவாணிமோகன் பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து பாமுகர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று பயனும் பகிர்வு நிகழ்வு 243 சமூக ஒருங்கிசைவு வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்புதோர் போற்றும் மாசி மாதம் பங்குனி மாதம். இதனை எங்களுக்கு அதிபர் நடாமோகன் அவர்கள் தந்திருந்தார். அவர்களை வாழ்த்தி அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய விருந்தினராக யாழ் ஆனக்கோட்டையிலிருந்து ஆசிரியரின் தலைமை ஆசிரியருமாகிய திருமதி லதாவதி பத்மநாதன் பகர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு, நீங்கள் ஆனைக்கோட்டை ஆரம்ப கல்வியை ஆனைக்கோட்டை பாலசுப்ரமணிய வித்தியாலயத்திலும் அமெரிக்கன் மிஷன் பாடசாலை ஆனைக்கோட்டையிலும் அட்வான்ஸ் மானிப்பாய் லேடிஸ் காலேஜிலும் படித்து முடித்துட்டு தமிழ் ஷோர்ட்கேண்ட் டைப்பிங் அதுக்கு படித்திருக்கிறீர்கள். அப்புறம் மெட்ஸ் பாடலில் பயிற்சிருக்கிறீர்கள். அதன் பின்பாக நீங்கள் பார்ட் டைம் டீச்சிங்காக 3 வருஷம் படிப்பித்திருக்கிறேன். பயிற்சி கலாசாலை 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு 2016 தொடங்கி தலைமை ஆசிரியராக அதுக்கிடையில் நீங்கள் ஆசிரியராக 15 வருஷங்கள் ஆசிரியராக பணிபுரிந்து விட்டு 2016 தொடங்கி தலைமை ஆசிரியராக நால்ஸ்வர் வித்தியாலயத்தில் செயலாற்றி வருகிறார்கள். தற்போது உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு உங்களுடைய பணியினுடைய செயற்பாடுகளை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் வாங்கோ அன்பான லதாவதி அவர்களே. நான் லதாவதி பத்மநாதன். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். கணவரும் RDA டிபார்ட்மெண்ட்ல டெக்னிக்கல் ஆஃபீஸரை தொழில்நுட்பவியலாளரை கடமையாற்றுகிறார். மூத்த மகள் 2024 காப்போதா உயர்தர கணிதத்துறையில் 3A சித்திகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் 10வது இடத்தை பெற்று மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் இப்பொழுது தனது கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இளைய மகள் படித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு 5 பெண் சகோதரவும் 1 ஆண் சகோதரவும். நாங்கள் எல்லாம் 4 பேர் இங்கே இருக்கிறோம். 4 பேர் வெளிநாட்டில் இருக்கிறேன். ஒரு ஆள் டென்மார்க்ல, ஒரு ஆள் லண்டன்ல, ஒரு ஆள் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எல்லாரும் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து எல்லாரும் ரிட்டையர் பண்ணிட்டினேன். இப்ப நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி பட்ட படிப்பை முடித்து பட்டதாரியானேன். இப்போது 10 வருடங்களாக அதிபர் சேவையில் கடமையாற்றி கொண்டு வருகிறேன். என்னுடைய பிரதான பாடம் கணிதம். ஆங்கிலம் கொஞ்ச காலம் 3 வருஷம் அது என்னென்னா பார்ட் டைம் வந்து அந்த ஆங்கில ஆசிரியர் தட்டுப்பாட்டில் அதை ஒரு எக்ஸாம் வச்சு எங்களுக்கு எடுத்து 3 வருஷம் நான் ஆங்கில பாடம் செய்தேன்னா நான் இந்த மெயின் பாடம் கணிதம். கணிதத்தில் நான் ஓயில் அப்போதா சாதாரண தரம் வர மாணவர்களுக்கு கற்பிப்பேன். இந்த GCOL எக்ஸாமுக்கும் பேப்பர் கரெக்ஷனுக்கு நான் போய் வந்தேனார். ஆனால் இப்ப இந்த சர்வீஸில் இருக்கிறபடியா நான் அதை தொடர்ந்து செய்ய இயலாது. கற்பித்தலை மேற்கொண்டாதான் நாங்கள் இந்த மார்க்கிங்களுக்கு போகலாம். இலங்கையில 60 வயது மட்டும் தொழில் புரியலாம். அதுக்கு மேல செய்ய இயலாது. அந்த காலம் எனக்கு ஆண்களுக்கு எத்தனை வருஷங்கள்? எல்லாருக்கும் 60. 60 சமனாவது. முந்தி பெண்களுக்கு குறைவா இருக்கு, ஆண்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கு. 20 years சர்வீஸ் முடிச்சா எடுக்கலாம். நாங்கள் 55 வயது அவைய இந்த தேவையை பொறுத்து இயலாமையை பொறுத்து 55 முந்தி 55 வருஷம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு 60 வருஷம் தான் காலத்துல இருந்தது. உங்களுக்கு சரி தொடருங்க.
இவ்வளவுதான் எனக்கு சொல்லக்கூடியது. நான் இப்பவும் எனது பாடசாலையில புலமை பரிசில் பிள்ளைகளுக்கான பகுதி ஒன்று வினாத்தால் கிரகத்தை கொண்டு வருது கிளியர் இல்லாம இருக்கு உங்களோட இது. நுண்ணறிவில தான் வாரது. அந்த ஆ. சத்தம் வரை இல்ல ஸ்டீல்ல நிக்குது. ஹலோ கதையுங்கோ. ஓ நான் இப்பவும் புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கு நுண்ணறிவு தொடர்பாக அவை இந்த முதலாவது 40 கேள்வி நுண்ணறிவு வரும். அது தொடர்பான விடயங்களை என்னுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தினமும் கற்பித்து வருவேன். நான் என்றதற்காக சொல்லவில்லை, நான் அந்த மேத்ஸை படிப்பிச்சபடியா அந்த அவைக்கு இலகுவான முறையில இதை கற்பிப்பதால மாணவர்களும் பெற்றோர்கள் கூட நீங்கள் படிப்பீங்க மிஸ் வந்து சொல்ற அளவுக்கு என்ற கற்பித்தலை விரும்பின. நான் ஒவ்வொரு ஆண்டும் புலமை பரிசில் பரீட்சைக்காக மாணவர்களை பகுதி ஒன்றும் கட்டுரையும் ஆயத்தப்படுத்துவேன். வளமையாக ஒவ்வொரு வருடமும் எங்கட பாடசாலையில 95% மாணவர்கள் பாஸ் பெர்சன்டேஜில் வருவீங்க. நீங்க தலைமை ஆசிரியர் மாணவர்கள் கொஞ்சம் குறைவாக இருப்பினர். தலைமை ஆசிரியரா இருந்தோண்டு இதை செய்து கொண்டு விளங்கல மிஸ். தலைமை ஆசிரியரா இருந்து கொண்டு நீங்கள் இதை செய்து வருகிறீர்களோ? பட்டு நிற்பின மற்ற பிரின்சிபல் படிப்பிக்கிறாண்டோட கொஞ்சம் ஆர்வம். அந்த கொஞ்ச நாள் பழகினோட வாங்க மிஸ் சின்னாக்கள் நானே வந்து கேப்பினேன். என்ன அவைக்கு நான் படிப்பிக்கிறது 7-8 வருஷமா நான் இதை செய்யறபடியா எல்லாரும் தொடர்ந்து பேரண்ட்ஸுக்கே அங்கே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம். நான் படிப்பிச்சா பிள்ளை கொஞ்சம் நல்ல நிலைக்கு கொஞ்சம் அக்கறையா. அப்ப நான் ஹோம்ஒர்க் கொடுத்து டீச்சரை விட எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுவீங்க. ஆமா, உங்களோட பள்ளிக்கூடத்துல இத்தனை ஆசிரியர்கள் படிப்பிக்கிறார்கள்? எனக்கு 11 ஆசிரியர். ஆங்கில ஆசிரியர் ஒரு ஆள், 10 வகுப்பு டீச்சர்ஸ். அட்வான்ஸ் உங்களோட பாடசாலை இல்ல தரம் 5 வரை தான் இருக்கு. ஒவ்வொரு வகுப்புலையும் 2 இருக்கு. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? 250 பிள்ளை இருக்கு. ஆமா, எப்படி ஆசிரியர் உங்களோட உங்களோட ஒத்து போகிறார்களா? ஆசிரியர்கள் இடக்கிட இந்த இப்பத்தே சூழல்ல ஓகே ஆயிட்டு. இப்ப ஜனவரியில 2-3 பேர் ராட்ஸ போனவ. அதுல இருந்த ஒரு ஆள் கொஞ்சம் சிக்கலாத்தான் இருந்தவா. இந்த ஒபே பண்ற தன்மை, கரியவுட் பண்ற தன்மைகள் ஒன்றும் இல்லை. தன் கற்பித்தலோட அவ போயிடுவா. அதால கொஞ்சம் முரண்பட வேண்டி இருக்கு. இப்ப இருக்கிற ஆக்கள்ல எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சு செய்யக்கூடிய ஆக்கள். ஆமா ஆமா, எல்லா எத்தனை பாடங்கள் இருக்கு? 5ஆம் வகுப்பு மட்டுமண்டா இல்லாம 5-6 பாடங்கள். எங்களுக்கு தமிழ், சமயம், கணிதம், சுற்றாடல், ஆங்கிலம், மற்றது இது இருக்கு. சிங்களமும் ஒரு பாடமே எல்லா பாடங்களும் அவைக்கு அந்த புலமை பரிசில் பரீட்சையில ரீஅரேஞ்சில 2 இங்கிலீஷ் வசனம் வரும். அதை விட 2 படம் போட்டுட்டு அதுக்கு இங்கிலீஷ் கேப்பட். இப்ப குடிய போட்டுட்டு அது இந்த அம்பர்லாண்டு பிள்ளை ஸ்பெல் பண்ணி எழுதணும். அதே மாதிரி சிங்களத்திலே எனக்கு புட்டு வேணும் என்று சொன்னா நாங்க எழுதணும். அந்த மாமா சிங்களத்திலே எழுதணும். ஆனா அந்த எழுத்து தமிழ்ல தான் இருக்கும். சிங்கள எழுத்து ஆயிடாது. ஏன்னா அந்த சிங்கள எழுத்து கஷ்டமா? அந்த எழுத்து கொஞ்சம் கஷ்டம்தான். சிங்கள ஆக்கள் கஷ்டம். ஆனாவென்னாலும் பார்க்க சிங்கள எழுத்து அவ்வளவு கஷ்டம் இல்ல. கஷ்டம் இல்ல. அந்த சிங்களம் புழுவென்றான ஆக்கள் எங்களுக்கு இல்லத்தானே. எல்லா புழுவென்றான ஆக்கள் இருந்தா தான். இப்ப இந்த அரசாங்கத்தை பற்றி பரவாயில்ல, முந்தின அரசாங்கத்துக்கு கட்டாயம் நாங்க எழுத வேணும். அப்படி எல்லாத்துக்கும் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் தந்தவங்க. என்ன எங்களுக்கும் அது இருக்கு, இப்பவும் இருக்கு. நான் எல்லாம் ஓரளம் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணினா தான் எங்களுக்கு அடுத்த கிரேட். அதே மாதிரி டீச்சர்ஸுக்கும் இருக்கு.
ஏசி மட்டும் ஆனா நாங்கள் அந்த படிக்கணும், எஸ்எஸ்சி மட்டும் படிக்கணும், நாங்கள் சிங்களம் எழுதக்கூடியதாக இருக்கணும். ஓ ஓ ஆனால் இருக்காது கஷ்டம் தான், இன்னைக்கு ஆனால் எழுத ஆறாம் எழுத எழுத சுகமாக வரும். ஆமாம். ஆறாம் ஆண்டுக்கு மேலே அது ஒரு குழந்தை சப்ஜெக்டா அஞ்சாம இருக்கு, புள்ளியல் விரும்பினவே தானே, எடுக்கலாம். அஞ்சாம புள்ளியல் மட்டும்தானே உங்களுக்கு என்ன? ஆமாம் ஆமாம். ம். பெற்றோர்கள் எப்படி உங்களோட ஒத்துழைக்கிறார்கள்? ஓ பெரும்பான்மையான பெற்றோர் ஒத்துழைப்பு. கூடுதலா எங்கட பெற்றோர் கொஞ்சம் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பினர். ஆமாம் டாக்டர் பிள்ளையும் இருக்கு, இன்ஜினியர்ஸ், டீச்சர், அப்படி கன பேர் இருக்கின. கொஞ்சம் பேர் அந்த வேலை நிமித்தம் பாறையிலே ஒழிய மற்றும்படி இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்டா நான் ஆமாம் ஸ்போர்ட்ஸுக்கு அவையிட்டே கொடுத்துடுவேன். அவையே காசு செலவழிச்சு அவையின் வேணுமெண்டா அவங்களோட ஃபைபர்ல படம் அனுப்பி விடுறேன். அவையே செட் போட்டு அவையே முழு இது டெக்கரேஷன் பண்ணா நீங்க மாதிரி இதுல செலவு. காட்டலாம், இதுல காட்டலாம், நீங்க இதுல காட்டியில் மட்டும் காட்டலாம். ஆஹ் ம். இந்த ஸ்போர்ட்ஸ் படம் காட்டுறேன். ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கு, ட்ரில்மா பிடிஏ ஒன்று இருக்கிறாரு அவங்களோட ஓ பள்ளிக்கூடத்துல. பிடிஎல் நாங்கள்லாம் டீச்சர்ஸ் தான் பழக்கிறேன். 2ஆம் ஆண்டு டீச்சருக்கு ஒரு டீமை கொடுத்தேன் நான். என்னென்னா தொகையான பிள்ளைகள் எங்கட பெற்றாருக்கெல்லாம் நல்ல விருப்பம் அதுகள்ல. ஒரு தரம் மிக கஷ்டப்பட்ட ஆட்கள் கொடுத்தி அதை அதுக்குரிய செலவை திறன்ட்டுதான் யோசிப்பின. என்ற பிள்ளைய விடுங்கோ, அதுக்குரிய செலவு யூனிஃபார்த்துக்குரிய செலவுகளை நாங்கள் தாரமண்டுதான். அப்போ 2ஆம் ஆண்டுல பிள்ளைகள் கூடத்தானே 2ஆம் ஆண்டு ஃபுல்லா ஒரு டீமும் 5ஆம் ஆண்டுல ஃபுல்லா ஒரு டீமும் 2 செய்தன. ஆமா, இல்லமா அமைச்சு செய்திருக்கிறீங்களா? இல்லமா ஓ இல்ல 3 இல்லம் இருக்கு. ஒயிட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ் இருக்கு தானே, அப்படி அப்படியா இல்லாம வச்சு ஒத்துழைக்கணும். மற்ற பகுதி நேரமா நீங்கள் டியூஷன் கொடுக்குறீங்களா அங்க உங்களுக்கு பிள்ளைகளுக்கு? வீட்டை கொஞ்சம் கொடுக்குறதா தான், கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தான். பெருசா எனக்கு நேரம் பாறையில நான் அங்க இருந்து சொன்னாந்தானே வேறவே 2:30-3 மணி ஆகும். இந்த கொஞ்சம் சாப்பிட்டு வைக்கி சாப்பாடுகளை கொடுத்துட்டு டியூஷன் சாப்பாட்டை கொடுத்துட்டு தெரியுது அந்த படம் தெரியுதானா? ஆமாம். இது இப்ப 10ஆம் தேதி இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்தது. ஆமா ஆமாம். நான் ஹவுஸையும் காட்டுறேன். என்ன ஹவுஸ் பேர்ல இருக்குது? வள்ளுவர் கம்பர் நாவல அப்படி இருக்குது. ஆமாம் அப்படி. இவதான் எங்கட டீச்சர்ஸ். என்னண்டா கிளியர் இல்லாம இருக்கு, கிளியர் இல்லாத இருக்கு. சரி நீங்க பாப்போம், அப்புறம் 7 மணி அவங்களுக்கு நான் போட்டு விடுறேன். கட்டித்தரம் இல்லை, பாமுகத்துக்கு தானே, இங்க ரேடியோக்கு தானே பாக்குறேன், நீ பார்க்கலாம். சொல்லுங்க. வடிவா செய்யறாங்களா அந்த எங்கட ஸ்கூல்ல அந்த என்ன ப்ரோக்ராமும் சின்னன்றாலும் ஒரு ப்ரிஃபெக்ட் வச்சு குத்துறேன்றாலும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனா தான் இருக்கு வேண்டாம். பெற்றோர் அதுக்கெல்லாம் லீவை போட்டுட்டு வந்து எல்லாம் சேர்ந்து பண்ணி எல்லாம் அந்த சீஃப் கெஸ்டும் சொன்னவர் என்னன்னா இப்படி ஒரு கொஞ்சம் கிராமப்புறம் மாதிரி டவுன், ஒரு 1/2 கிலோமீட்டர்ல டவுன் தான், சின்ன டவுன். பெருந்தொகை கந்தரோட ரோட்டுல இருக்கு. ஓ அங்கால தள்ளி போக ஸ்கந்தா ஸ்கூல் வரும். நீங்க என்னத்துல போறீங்க அங்க பயணம்? நான் மோட்டார் பைக்ல போறேன். நான் பிள்ளைகள் எல்லாம் உங்களோட இல்லையோ? உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வெளியிலையோ? எந்த மகள் அங்க முரட்டுவா, மற்றவா என்னோட இருந்துதான் படிச்சு கொண்டிருக்கிறா. அவ இடத்துல வந்து போவா. டியூஷனை பற்றி சொல்லிங்க. டியூஷன் டியூஷன் கொஞ்சம் இப்ப எனக்கு நேரம் குறைவண்டபடியா அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நடக்கிற சொல்லி கொடுக்குறதா. என்னட்ட படிச்ச பிள்ளை உண்டு, தண்ட பிள்ளை என்னட்ட விடணும் மிஸ் அண்டு அன்றைக்கு எங்கேயோ ஹாஸ்பிட்டல் அடியில கண்டு கேட்டு பின்ன அதுவும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைதான். பின்ன அதை வர சொன்னேன் நான் அந்த 5ஆம் ஆண்டுக்கு. மற்றும்படி 7, 8, 1-2 பிள்ளைகள் ஆக கூட டியூஷன் மாதிரி செய்கிறதுல ஒரு ஹெல்ப் தான் செய்கிறாரு. எல்லாரும் பள்ளிக்கூட ஆசிரியர் மேல எல்லாம் வகுப்புல பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம குறைய சொல்லி போட்டு டியூஷன்ல தான் கூட படிப்பிக்கிறார்கள். இங்க அதிகமாக அப்படி நடக்குது, அறிஞ்சிருக்கிறோம். இந்த
பிரைமரிய பொறுத்தவரையில அதை அப்படி அதை செய்ய இயலாது. செய்யலாது குழந்தை மற்ற செகண்டரியில நாங்கள் முந்தி படிக்க இருக்கிற அளவு இல்ல, முந்தி கொஞ்சம் குறைவுதான். இப்ப ஆமா எங்களை பார்க்கறதுக்கு அங்கால மேற்பார்வைக்கு எல்லாம் தெரியும். ஆமா மற்றது பெற்றோருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆமா இப்ப டியூஷன்ல எல்லாம் இது சொல்லி படிக்கிறாங்க. கொடுத்தாச்சு, இங்க சொல்லி கொடுக்கல, அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துட்டா, இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கல, அப்படி என்ற இது பெற்றாருக்கே தெரியும். அப்ப டீச்சர்ஸும் ஒரு கொஞ்சம் அப்படி செய்யலாம். மற்றது ஹோம்ஒர்க் ஓ அதை கொடுத்து விட்டா பிள்ளைய பெற்றோர் எல்லாம் ஒத்துழைத்து செய்து செய்யும். கொடுப்பார்கள். ஆமா அப்படி செய்வீங்க. இருக்கிறார். அப்படி அந்த முந்தின காலங்களில் இல்லையே, முந்தைய படிக்கவும் இல்லை தானே அதிகமானோர். இப்ப எல்லாம் வீட்டுக்கு விட படிச்சு எல்லாம் நல்லா இருக்குதல்ல, அப்ப பிள்ளைகளும் இருக்கத்தானே பெற்றார் எங்களை விட நல்ல இதா இருக்கிறேன். பிள்ளைகள் இது பற்றிய நாலேஜ் கூடினாக்கள். போட்டியும் இருக்கும் தானே. பக்கத்து வீட்டு பிள்ளை நல்லா படிக்கல, இந்த பிள்ளை அப்படி வரணும்னு போட்டியிலும் சில இருக்கிறவை தானே. அது சிறப்பு. வேற மற்ற ஆசிரியர் மேல எல்லாம் உங்க கிட்ட இருந்து வரவில்லை, இல்ல தூரத்துல இருந்து கூட பாடசாலைக்கு வருவார்களா? ஓரளவு தூரம் தான், 2-3 கிலோமீட்டர். நான் தான் கூட, எனக்கு ஒரு 10-11 கிலோமீட்டர் வரும். ஜஸ்ட் 2-3 கிலோமீட்டர். எத்தனை மணித்தியாலம் எடுக்கும் ஆனக்கொட்டையில சுண்ணாத்து? ஆனக்கொட்டையில இருந்து சுண்ணாத்து போக எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? ஒரு 1/2 மணித்தியாலம் வேணும். நான் கொஞ்சம் வேகமான போற வழியா ஒரு 20 நிமிஷத்துல போயிடுவேன். டிராபிக் இல்லாம இருந்தா கொஞ்சம் டிராபிக் ரோட். சிறப்பு. கேகேஎஸ் ரோட்டும் மானிப்பேரும். ஆமா அது கொஞ்சம் டிராபிக் ரோட்டையில. அதாவது இடையிடையிலேயும் பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. மாணிப்பாடி லேடிஸ் காலேஜ், ஜூடி வில்கர்ஸ் காலேஜ், ராமநாதன் காலேஜ், அதுல எல்லாம் போலீஸ் நிக்கும் பெடஸ்ட்ரியன் கிராஸுக்கு. அப்ப வெயிட் பண்ணி தான் போவோம். இப்ப ஒரே மோட்டார் பைக்கில் தானே ரோட்டு முழுக்க வீட்டுக்கு விட காரம் நிக்குது. காரம் ஓடுவேன். என்னண்டா காரண்டா 1 மணித்தியாலம் ஆகும் போ. ஆமா சிறப்பு. அன்பானவர்களே, மோட்டார் சைக்கிள்னா அதுக்குள்ள. ஆமா ஆமா விளங்கல இல்ல, நீங்க தொடருங்க. இந்த பயணம் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனக்கோட்டையில இருந்து திருமதி லதாவதி பத்மநாதன் அவர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பான உறவுகள், நீங்களும் பங்கு வைத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள். இப்போ உங்களை அனுபவம் செய்த அந்த நவலதி தில்லைத்தேவன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். அவர்தான் உங்களோட சகோதரி என்று நினைக்கிறேன். வாங்குவோம். நவலதி தில்லைத்தேவன் அவர்கள் வாங்குவோம். நிறைந்த வணக்கங்கள். அழகான செயற்பாடு. அதாவது ஒரு ஆசிரியர் என்றது நிறைந்ததொரு செயற்பாடு, பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு செயற்பாடு. பல காலத்துக்கு பிறகு கேள்விப்படுகிறேன், சிங்களம் 5 வயதுக்குட்பட்டவர்கள் படிக்க வேணுமா, அல்லாட்டி அதற்கு பின்ன வளர்றவர்களும் படிக்க வேண்டுமா? 5ஆம் ஆண்டுண்டா அவைக்கு 10 வயசு. ஆனா அவ இப்ப நாங்கள் சொல்ற மாதிரி இப்ப ஐ வில் கோ டு மார்க்கெட்டண்டா, ஐயண்டத தமிழ்ல ஐ, வீணா இல்லைனா வில், கோவன்னா போட்டு நாங்க எழுதுற மாதிரி சிங்களத்திலே அந்த கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு அண்டு குறிப்பிட்ட அளவு தான், அது எங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளே ஒன்றுதான் பெரும். எங்களுடைய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டு வரப்பட்டது. சிங்களத்துல பாஸ் பண்ணினா தான் அடுத்த பதவி உயர்வு. அப்ப நான் சிங்களத்தை ஒருக்கா படித்தேன். ஒரு ஆள் ஒரு மாதிரி, ஒரு ஆள் இன்னொரு மாதிரி சொல்லி தந்தார். அதோட சிங்களத்தை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல சிங்களம் படிப்பிச்சதா தெரியல. இப்ப நீங்கள் சொல்லித்தான் தெரியுது சிங்களமும் படிப்பிக்கிறார்கள் என்று. ஏனென்று சொன்னால் 6ல இருந்து 11ஆம் ஆண்டு மட்டும் இருக்கு சிங்களம். 6ஆம் ஆண்டுல இவைக்கு 10 வயதுக்கு உட்பட்டவைக்குத்தான் நான் சொன்னது. மற்றது 6ல இருந்து 11ஆம் ஆண்டுண்டா ஓயல் மட்டும் ஒரு சிங்களம் ஒரு பாடம் இருக்கு. அதை தெரிவு செய்யலாம். மஸ்ட் இல்ல, கட்டாயம் இல்லை. ஆனால் முந்தின காலத்துல, எங்களுடைய காலத்துல தமிழர்கள் சிங்களம் படிக்க வேணும், சிங்களவர்கள் தமிழ் படிக்க வேண்டும். ஆனா சிங்களவர்களுக்கு தமிழ் படிப்பிக்க இல்லை. ஆனா இப்ப இருக்கு. அவையும் அத படிக்கணும். மற்ற சிங்கள கவர்மெண்ட் சர்வன்ட் தமிழ் பாஸ் பண்ணணும்.
நாங்கள் GCOL சிங்களம் எடுத்து பாஸ் பண்ணி ஓரலும் பாஸ் பண்ணினா தான் எங்கட கிரேட் மேல வரும், பிரின்சிபல் கிரேட்ன்றது. இல்லாட்டி அதோடயே நிக்கும் எங்களுக்கு. அது எந்த ஆபீசருக்கும் இருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல. நல்லது. ஒரு பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி மூலம் பிள்ளைகளை உருவாக்குவதற்காக உங்களை வாழ்த்தி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அன்சன் அவர்களை ஜெர்மனிலேருந்து நவலோதி திலதுவன் வாங்கு. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டு FAT லண்டன் தமிழ் ரேடியோவில் பயணம் பகிர்ந்து நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது. அன்பான உறவுகள், நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். அக்காக்கும் ராணி அவர்களுக்கும் எனது தங்கைக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்ப சிங்களம் படிப்பிக்கிறதுகள் இதுகளை பற்றி எல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் படிக்க அந்த சிங்களம் என்ற வார்த்தையே இல்லை, தெரியாது. ஆனால் இப்போது அந்த பிரச்சனைக்கு பிறகு கூடுதலாக எல்லோரும் சிங்களம் கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு படிக்கவும் சோமா இருக்கும். ஆனா இது படிக்கிறதால இப்ப இலங்கை முழுக்க போய் வரைக்க அவர்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போய்க்க அந்த பிள்ளைகளுக்கு அறிவு கூடவா இருக்கும். அங்க இருந்து வர பிள்ளைகளுக்கு தமிழ் தெரிந்தா அது நல்லதாக இருக்கும். யூனிவர்சிட்டியில முந்தி இப்ப ஜெஃப்னா யூனிவர்சிட்டி என்றா தமிழ் பிள்ளைகள் தனியத்தான் இருக்கு. இப்ப எந்த இடத்து பிள்ளைகளும் வரும், சிங்கள பிள்ளைகளும். கொழும்பு யூனிவர்சிட்டியில தமிழ் பிள்ளைகள் போகும், பிரதேனி அதுகளுக்கு எல்லாம். அப்ப அந்த பிள்ளைகளோட அவ கதைக்கிறதால அவ கதைக்கிறதால அவைக்கு கொஞ்சம் சிங்களம் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு சிங்களம் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். எழுத்து வயச அவைக்கு தெரியாட்டிலும் கதைக்க கூடியதா இருக்கும். இந்த கணவர் வவுனியாவில் வேலை செய்தவர் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனா அவர் நல்லா சிங்களம் கதைப்பார். எந்த இடத்துலயும் போய் ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு கதைப்பார். எழுத்து வயச அவருக்கு கொஞ்சம் குறைவுதான், கதைய நல்லா கதைப்பார். அது மாதிரி இப்பத்தே பிள்ளைகளும் மாறின இடங்கள்ல யூனிவர்சிட்டிகளுக்கு போறதால அதுகள் அந்த சிங்களத்தை கற்றுக்கொள்ளுதல். அடுத்தது நாங்க கொழும்பில இறங்கினா தமிழ் தெரிஞ்சாலும் தமிழாக்கள் சிங்களத்துலதான் பெரும்பாலும் கதைப்பின. அப்ப எங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி இல்லாத சிங்களவரோ தமிழரோ உண்டு. ஆனா சிங்களம் தெரியுறதால நாங்கள் அங்க சிங்களத்திலேயே கதைச்சு கொண்டு போனா எங்களையும் தமிழ் ஆக்கள் என்ன கொஞ்சம் பயம்தானே, ஒரு விதத்துல கொஞ்சம் பயம்தான். தமிழ்ண்டோன தனியா ஒரு லேடி தனியா போய்க்க கொஞ்சம் அதே அந்த லேடி சிங்களம் நல்லா ஃப்ளூவெண்டா போனா போய் வரலாம். அந்த அளவுக்கு இந்த சிங்களம் இப்ப இங்க பள்ளிக்கூடத்துல படிக்க பிள்ளைகள் சிங்கள மாணவர்களோட பழகிறதுக்கும் கதைக்கிறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பம். அல்லது இவ தனியே இருப்பினும் இவ தனியே இருப்பினும் அப்ப ஒரு முரண்பாடு வந்தாலுமே பிரச்சனையா இருக்கும். ஆனா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது நல்லது. நாங்க பாச தெரியாம இருக்க. அப்ப நீங்க டியூஷன் எடுக்க காசு அதுகள் ஒன்றும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்க காசு பெருசா வேண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தான் எடுக்கிறேன் நான் கூடுதலா. அதனபடியா காசு அதுகள் நான் அப்படி கேட்டு வாங்குறீங்க. நானும் முதலே சொன்னதானே, கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் வீட்டுல சொல்லி கொடுக்குறேன். சென்டர் வச்சிருந்தா தான் காசு வேணும். அது இல்லக்கா, அது இந்த ஸ்காலர்ஷிப்ல இவண்ட பள்ளிக்கூட பிள்ளைகள் தங்கட பள்ளிக்கூட பிள்ளைகள் படிச்சு பாஸ் பண்ணிடணும் என்ற ஒரு ஊக்கத்தின் நிமித்தமாகத்தான் மற்ற சங்கையும் அப்படித்தான் செய்கிறவ. அப்ப நேரம் இராது இவியலுக்கு. நாங்கள் போய் நீ கேட்க இதுகள் அதுகளை செய்து கொண்டு கேட்க வேண்டாம். மகள் கூடிய இப்ப யூனிவர்சிட்டிக்கு போகும் முதல் இரவு 11 மணியா மட்டும் இருந்து டியூஷன் சொல்லி கொடுப்பேன். ஆனா காசுண்டு வேண்டையில அந்த பிள்ளைகள் கேட்கறதால மாட்டேன்னு சொல்லாம அந்த பிள்ளை செய்து கொண்டிருந்த நேரமே இராது. ஒரு உதவியோ அதுகள் இதுகள் இப்படியே போது அங்கத்தே பிள்ளைகளின் நிலைமைய. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி நன்றி. சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
நான் வேச்சவி நித்யானந்தன் வாங்கோ நெதர்லாந்து நாட்டில இருந்து வணக்கம் வணக்கம் ஆஹ் வணக்கம் வணக்கம் ஆசிரியர்களுக்கும் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது என்னென்றால், இப்ப நீங்கள் சொல்லும் பொழுது இந்த சின்ன பிள்ளைகளை நீங்கள் பார்த்து எங்கட நான் கொக்கு விலைப்புறப்படமாக கொண்டவர், ஆனால் எங்கட பக்கம் என்னது மருமகளும் ஆசிரியராக இருக்கிறவர். அவர்கள் என்ன செய்யற, அவருடைய பிள்ளைக்கு வந்து இப்ப 5 வயசு. ஆனால் அவர் முன்னர் காலத்தில் நர்சரிக்கு படிக்கும் பொழுது, இப்ப எங்களது மகனாக்கள் போகும் பொழுதெல்லாம் 4 வயசுக்கு பிறகுதான் பாடசாலை சேர்க்கக்கூடியதா இருந்தது. இப்பொழுது 2+லயே போகிறார்கள். அப்ப இது வந்து காரணம் பெற்றோர்கள் தாங்கள் வேலைக்கு போவதனால் பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போறது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் போயிட்டு வந்தாலும் பிறகு ஒரு வயது வர வர இப்பொழுது அந்த பிள்ளைகள் 5 வயசுலயே காலை ஒழும்பி வீக்கெண்டில் கூட வீட்டுல நிக்க விடுகிறார்கள். இல்லை, காலை எழும்பினால் அதுகள் மேட்சுக்கு போதுகள், சித்திரத்துக்கு போதுகள், இங்கிலீஷ் வகுப்புக்கு போதுகள். அப்ப அந்த பிள்ளைகள் பெற்றோர்களின் இணைப்பை, அவர்கள பாசங்களை எல்லாம் அவர்களாகவே இதை துண்டித்து போற மாதிரி எனக்குள்ள ஏற்படுற ஒரு நிலையா இருக்கிறது. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த பிள்ளை வீட்டில இருந்து விளையாடி கொண்டு இருக்கிற வயசுல ஓடியோட கலக்கிறீங்கள், இது உங்களுக்கு நல்லா இருக்குதோண்டு 2-3 தடவை நான் சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளைகளும் இப்ப வளர்ற பிள்ளைகளும் அண்ணா போயக்குள்ள நானும் போறேன், அண்ணா போயக்குள்ள நானும் இந்த வகுப்புக்கு போறேன்னுட்டு பின்னுக்கு ஏறி இருந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் பிறகு இந்த பெற்றோர்கள் இந்த பாசம் ஒரு பக்கம் துளைகிறது கொண்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இது பற்றிய உங்களது கருதி, இது வந்து சாத்தியப்படுமா? நெடுகளும் இவர்கள் தங்களது கடமைக்காக இவர்கள் செய்வது சரியா? நீங்க சொல்ற முழுக்க சரி. சில வேலைக்கு போற பெற்றார் அது 2+லயே ஒரு பிளே குரூப் பண்ணி ஒரு ஸ்கூலுக்கு நர்சரியல் இப்ப நிறைய நல்ல நல்ல நர்சரியல் இருக்கு. அங்க விடுவின, அங்க விளையாடுவின, அங்க ஸ்டடீஸ் இல்ல. அவ 5+ல தான் ஒரு நார்மலா ஸ்கூலுக்கு சேர்ற. 6 வயதுன்றதுதான் கிரேட் 1க்கு உரிய காலம். 6 வயதுல தான் சேரணும். அப்ப 4+ மட்டும் அந்த நர்சரியல்ல படிப்பின. நான் நினைக்கிறேன் எங்கட கல்வி பாடத்திட்டத்துல 6 வயதுக்கு பிறகுதான், 5+ஓட ஸ்கூலுக்கு வெளியினோ அதிக பிறகுதான் நாங்கள் அதுவும் ஒரு 6 மாதம் அவைக்கு விளையாடுறது, ஓட்டுற செயற்பாடுகள். இன்றைக்கெல்லாம் அவங்களோட ஸ்கூல்ல அன்னாசி பழத்தை ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்து அந்த அன்னாசி பழத்தின் கலர்ல வானிஸ் பேப்பரால கீழே மஞ்சளும் மேல அந்த லீவ்ஸுக்கு பச்சையும் ஒட்டி கொண்டிருந்தவை. அதை ஏதோ உருட்டி உருட்டி அன்னாசி பழம் முள்ளு மாதிரியே வரும். டீச்சரும் ஹெல்ப் பண்ணி அதை செய்து கொண்டு இருக்கு. அப்ப ஒரு 6 மாதத்துக்கிட்ட இழுத்தே படிப்பிக்கிறேன். அதே பிறகுதான் இந்த டானா மானாண்ட எழுத்துக்கள்ல ஆரம்பிச்சு கொண்டு போறது. அந்த சிஸ்டம் தெரியாத அம்மாம பிள்ளைக்கு டக்கண்டு ஆனா கானா அதுகளை எழுத விட்டா பிள்ளை அது பிறகு அது ஒரு கோணல் நிலைக்குத்தான் வெறும் கட்டாயம். பிள்ளை சரியா எழுதாம மற்ற அந்த கையெழும் பிடிக்கிற விதங்கள் வேற. உங்களுக்கு தெரியுமோ தெரியா, இப்ப நாங்க விளக்கையால் எழுதுறேன்டா முழங்கை சரியா அந்த எழுதுற கைக்கு எதிர்ப்பக்கம் நிற்கும். நாங்கள் எழுதிக்க எங்களை நோக்கித்தான் அந்த முழங்கை நிற்கிறார். இப்படி அப்படி கன விதமான எழுத்துக்களை பிள்ளைகள் ஒழுங்கான முறை அந்த பொறிமுறையில எழுதுறாண்ட ஒழுங்கான கற்றல் இல்லாததுல அந்த பிள்ளைகள் அப்படி பெருகுது. அதுல நாங்கள் கிரேட் 1 டீச்சர்ஸ் தான். ஆனா இப்ப சில பேரண்ட்ஸ் நீங்க இப்ப சொன்ன மாதிரி 3+லயே 2+லயே கொண்டே ஸ்கூல்ல விட்டா 4+லயே எழுத பழக்கிட்டு தான் அனுப்பிடுவோம். அரவாசி பிள்ளைகள் எழுதிடுங்க. எழுதினா நாங்கள் அதை திருத்தலாது. அது பிள்ளை எழுதி பழகிடுமோ. புதுசா பிள்ளை ஒன்று எழுத பழகிக்கதான் நாங்கள் அந்த பொறிமுறைய என்னென்ன எழுத்துக்களை முதல்ல இருந்த அந்த பிள்ளை ஒன்று மாதிரி போட்டு டானா மாதிரி போட்டு அப்படி கொண்டு போகலாம். அப்ப நீங்க உங்களோட பிள்ளையோ யாரோ தெரியாது செய்யறது உண்மையான விஷயம் பிள்ளைதான்.
அப்ப அந்த அதான். பிள்ளை உண்மையா இப்ப எங்கட ஸ்கூலுக்கும் சகோதரங்களை ஏத்தி கொண்டு வரைக்க சின்னாக்களை ஏத்தி அறிவின கொண்டு வந்து கேட்டுல விட்டுட்டா இல்ல பிளே வீல்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கூட்டி கொண்டு போயிடுவின. எங்கட ஸ்கூல்ல அப்படி இருக்கே இல்லாது. ஆனா டியூஷன்லயும் போய் அந்த பிள்ளை படிக்கிற அளவில இல்ல. அவன்ட வயசுக்கு அவக்கு படிக்க இயலாது தானே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டுல சூழல் அந்த விளையாடுற தன்மைய பெற்றோர் வேலையண்டா கொஞ்சம் கஷ்டம் தான், ஒண்ணு இல்ல செய்ய இப்ப இயலாது. சாட்டர்டே சண்டே வேலை இல்லாமல் வீட்டுல நிக்கிற பெற்றோர்கள் எல்லாம் கன நேரம் இல்ல ஒரு அரை மணித்தியாலம் அந்த பிள்ளையோட மெனக்கட்டால் அந்த பிள்ளை எழுதும் தானே. இப்ப என்ன 2 பேர பிள்ளைகள் 5 வயசு. இப்ப ஒருதர் கொட்டிலிருந்து கொளிச்சுக்கு பக்கத்துல நர்சரிக்கு போனவர், மற்றவர் ஒருதர் திண்ணவேலி இல்ல நர்சரிக்கு போறவர். அவர் ஒருதர் டொன் பாஸ்கோக்கு தான் போவினம், ஜனவரிக்கு போவினம். அவர்களுக்கு காசும் கூட கட்டி பிரைவேட் ஸ்கூலுக்கு 50,000 அட்வான்ஸ் என்னவோ கட்டுறதாக்கும், மற்றவை கொஞ்சம் காசு. ஆனால் அந்த கூட காசு கட்டி படிக்கிறவருக்கு ஆனா எழுத தெரியாம திரும்பி அந்த ஆனா எழுதுறதுக்காக திரும்பி ஒரு டீச்சர்கிட்ட டியூஷன். அப்ப 3 வருஷம் இப்ப 2 வருஷம் போயிட்டாரு நர்சரிக்கு. ஆனால் ஆனாவை எழுத மாட்டார். அதே 5 வயசுக்கு போன மற்றவர் ஆனாவனால இருந்து எழுதுறார், வாசிக்கிறார், எல்லாம் செய்யறார். அப்ப அப்படி சரியான வித்தியாசமா இருக்கிறது 2 பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த பிள்ளை கட்டாயம் எழுதி பழகும். மற்றது என்னவும் அந்த வயதுல தான் நாங்கள் செய்யணும். அந்த வயதுக்கு முதல் செய்தா அந்த பிள்ளை எங்களுக்கு உதாரணமா சொன்னவ 3-4 வயதுல கற்க வலிக்கிட்டா அங்க பின்னுக்கு அது சோர்வடைஞ்சிடும். அந்த பிள்ளைகள் வந்து விளையாடுற வயசுல வந்து வீட்டை பள்ளிக்கூடத்தால வந்து விளையாடிட்டு படுக்கிற வயசுல அது டியூஷனுக்கு கலைச்சி விட்டா பிறகு பெற்றோர்கள் வார டைம்ல அதுகள் நிச்சரியா போயிடுங்க. அப்ப அது ஒரு பெற்றோர்கள் தானே அந்த இழப்பை சந்திக்க வேண்டிய வருது. பெற்றோர்களுக்கு சில பேருக்கு அதை பற்றின விளக்கம் காணாததாலதான் இப்படி செய்யல. இப்ப இங்க பார்த்தா எல்லா பெற்றாரும் என்ற பிள்ளை இன்ஜினியரா வரணும், என்ற பிள்ளை டாக்டரா வரணும், அப்படித்தான் யோசிக்கணியே தவிர பிள்ளைன்ற கெப்பாசிட்டி எங்கட ஸ்டடீஸும் அப்படித்தான் இருக்கு. இந்த முறை கலத்திட்டம் மாறினபடியா கொஞ்சம் மாறவன்னு நினைக்கிறேன். மாற ஒரு எப்படியும் 10 வருஷமாகும். வெளிநாடுகள் மாதிரி அவனு வயரிங்கண்டா வயரிங்ல சிறந்த அப்படி ஒரு வரக்கூடிய செயற்பாடு இனி வர ஒரு 10 வருஷமாக. இப்ப கிரேட் 1ல தான் எங்களுக்கு இந்த சிலபஸ் மாறினது பாடத்திட்டம். இப்படி ஒரு சிலபஸ் தான் வெளிநாட்டு கல்வி முறைய கொண்டுதான் அந்த சிலபஸ் மாற்றப்பட்டது. எங்கட சும்மா சமயத்தை படிச்சு தமிழை படிச்சு சோதனை எழுதி 9 எடுத்து வேதாங்கால போய் இன்ஜினியர் டாக்டர் போகுங்கள். மற்றதுகள் சரியான குறைவாத்தான் இருக்கும். மற்றது ரோட்ல நிக்க வேண்டிய நிலைதான் வேறு. ஆனா இப்பத்தே எங்கட யூனிவர்சிட்டிய பொறுத்த வரையும் கிட்டத்தட்ட எங்கட காலத்துல அதுகள் இல்ல. முந்தி மேத்ஸ் படிச்சா என்ஜினியரிங்கும் பிசிக்கல் சயின்ஸ் ஒரு கோர்ஸும் தான் போகலாம். இப்ப எத்தனை கோர்ஸ்? 56 கோர்ஸ் மேத்ஸ்ல மட்டுமே இருக்கு. ஒரு C2S எடுத்த பிள்ளை கொடுத்து யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். கடைசி அந்த பிள்ளை ஒரு கிராஜுவேட் டீச்சரா வரலாம். அதுல நல்லா ஷைன் பண்ணிச்சுன்னா அங்கேயே லெக்சரரா அல்லது டெமான்ஸ்ட்ரேட்டரா அங்கேயே வரலாம். அதே மாதிரி எல்லா பிரிவுகளும் கணித பிரிவு மட்டும் இல்ல, விஞ்ஞானம் எல்லா பிரிவுகள்ல கூடுதலான பிரிவுகள்ல என்ட பண்ணலாம் யூனிவர்சிட்டியில. இல்லாட்டி இப்போ ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 95-96 ஃபர்ஸ்ட் பேட்ச் தொடங்கினது போல இருக்கு. அதுக்கும் இந்த A-level ரிசல்ட்ஸ்ல யூனிவர்சிட்டிக்கு என்ட பண்ணாத ஆட்களை அங்க கூப்பிட்டு அவன் 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி அவன் டீச்சர்ஸ் ஆகியே வெளியில முடியல. அவருக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து டீச்சர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எங்களுக்கு கோப்பாயில இருக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். அங்க படிச்சு கோப்பாயில இருக்கு, கொழும்புத்துறை எல்லாம் இருக்கு இடங்கள்ல. இல்ல காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோப்பாதான். நீங்க சொல்ற கொழும்புத்துறை அந்த டெக்னிக்கல் காலேஜ்
அது டெக்னியை குளிச்சு கொக்குவில்லையும் இருக்கு தானே கேம்பஸுக்கு முன்னுக்கு. கொக்குவில்ல இருக்கு. இங்கிலீஷ் கோர்சஸ் எல்லாம் அந்த அங்க குருநகர் பாசூர் பக்கத்துல ஒரு அங்க இருக்கு. நன்றி நன்றி. நன்றி, எனக்கு நன்றி. இது நெடுகாலம் ஒரு ஆதங்கமாகவே இருக்கிறது. நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஆனா உண்மை இல்ல டீச்சர், அரசாங்கம் வீட்டுகள்ல டியூஷன் கொடுக்க கூடாது, இதுகள்ல டியூட்டரிவ் நடக்க கூடாது. ஆனால் முன்னரும் பார்க்க இப்ப இன்னும் எந்த கண்முனுக்கு பார்க்க இன்னும் அதிகமா தான் டியூஷன் குடிக்கணும். வீட்டுல சொல்றதான் குடுக்குறேன், ஆனால் வீட்டிலேயும் டியூஷன் தான். அந்த பெற்றாருக்கு என்னன்னா அந்த அங்கலாச்ச மேடம், ஐயோ அவ போயின நான் போகணும், என்ன பிள்ளை ஓடணும், என்ன பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லித்தான். இதனால பிள்ளைகள் படிக்கிறதுகள் தாயதப்பன் தானே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள். நன்றி 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 செல்வி நித்யானந்தன். எங்கள காலத்துல நாங்கள் இந்த பொறிமுறைகளும் அதுகள் இதுகளையும் படிச்சதுலன்னு பார்த்தோம். இப்ப பொறிமுறைகளும் நவீன உலகம் தானே, இப்ப எல்லாம் மாற்றம் தானே. உங்களோட அந்த பாட்டுக்கு நீங்க வந்தது நல்ல உங்களோட சிறப்பு செயற்பாடுகள் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்து சாதனை துறையரங்கன் இன்று பயணம் பகிரும் நிகழ்வில் கலந்து சிறப்பிச்சு கொண்டிருக்கின்ற அதிபர் லதாவதி அவர்களுக்கு முதலில் எங்களது வணக்கங்களும், நடத்தினவர்களுக்கும் வாணியக்காக்கும் எனது வணக்கம். லதாவதி அவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாடசாலையில் அதிபராக செயற்பட்டு கொண்டிருக்கிற விதங்களையும் பிள்ளைகளோடு தான் எப்படி செயற்படுகிறேன் என்பதையும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உண்மையில இப்பத்த காலங்களில சரியான சிக்கல் ஆசிரியர்மாருக்குத்தான் கூடுதல வேலைப்பழுக்கள் கூட வேண்டும் சொல்லி நான் அறிந்திருந்தேன். என்னடா முந்தின காலங்கள்ல போறது டீச்சர் படிப்பிக்கிறது வாரது, இப்ப டீச்சருக்கு வேலை கூட வேண்டும் சொல்லி செயல்திறன்கள் கூட ஆக்கப்பட்டு இந்த பிள்ளைகளை கைவேலைகள் கூட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறத இலகுவாக்கணும் சொல்லி ஆசிரியர் தலைகளில வேலைப்பழுக்கள் அதிகரித்து இருக்கின்றது என்பதை நான் இப்போது அறிந்து கொண்டிருந்தேன். உண்மையில தற்போது ஆசிரியராக கற்பிப்பது என்பது ஒரு டீச்சர்ன்றது ஒரு பேர் இருக்குத்தான், ஆனால் அதற்கு மேல வேலைப்பழுக்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்களும் அதை சொல்லி இருந்தீங்க இப்பொழுது அந்த கைவேலை இதுகளை என்று சொல்லி. ஆனால் காலத்துல இப்ப வேகமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்குது எல்லாரிடமே டீச்சர். இந்த எல்லாரும் வேகமா படிக்கணும், அதை வேகமா தெரிஞ்சுக்க வேணும், அடுத்ததுக்கு போக வேணும் என்று சொல்லி ஒரு உணர்வு எல்லா இடமும் இருக்கிறபடியால இதுக்கு காரணம் சமூக ஊடகங்களும் தான். ஏன்னா அவை இப்படி அங்க இங்க நடக்குது, இப்படி அங்க நடக்குது, எந்த பிள்ளையும் இப்படி இது தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்க வேணும் என்ற ஒரு வேகமும் இப்பத்த சூழல் ஏற்பட்டிருப்பதாக பலர் கதைத்திருந்தார்கள். எனக்கு அங்கு படிப்பிக்கிறவரோட கனப்பேரோட தொடர்பு இருக்கிறபடியால் அவர்கள் இப்பொழுது அதை தெரிவித்திருந்தார்கள். அதுவும் ஒரு சுமையாகத்தான் இருக்கும் நினைக்கின்றேன். உங்களுக்கு என்ன டீச்சர்? என்னத்துக்கு சுமையன்றீங்க மிஸ்? அந்த வேகமான கற்பித்தலோடு பிள்ளைகளுக்கு எல்லாம் வேகமாக தெரிஞ்சு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்குதுல்ல. எங்களுக்கு என்னண்டா பாடத்திட்டம் கவர்மெண்டால தானே அது கண்டு ஒரு விரிவால உருவாக்கப்பட்டு இப்ப ஒரு பாடம்ண்டா இந்த பாடம் ஒரு 4 பாடவேளை கற்பிக்கணும். அரை மணித்தியாலமோ அல்லது 40 நிமிஷமோ அந்த பாடவேளை கற்பிக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு அவையாலேயே என்ஐஆலேயே எங்களுக்கு அது குறிக்கப்பட்டு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடத்தை நாங்கள் பிரிச்சு அதை அறிமுகம் செய்து அந்த பாடத்தை முடிப்போம். என்ன பாடம் கணிதத்தில் என்ன தமிழ்ல என்ன அந்த பாடத்துறைகளை நீங்க சொல்ற மாதிரி இப்ப கிரேட் 1 புது சிலபஸ் சொன்னா அந்த சிலபஸுக்கு டீச்சர் மேர் சொல்லின கொண்டு போக இல்லாம இருக்கு மிஸ் இப்படியும் கொஞ்சம் பிந்தி கொண்டு நீங்க நம்ப மாட்டீங்க. மேலதிக வகுப்பு சரிஞ்சாயிரம் போட்டு நாங்கள் அந்த கிரேட் 1க்கு அது ஒரு பெரிய சிரிப்பான விஷயம். என்னன்னா ஒன்றும் செய்ய இல்லாத என்னன்னா அந்த குறிப்பிட்ட தவணையிலே அவளாத்தையும் படிப்பிக்காட்டி அடுத்த தவணை இழுபட்டு இந்த வருஷத்துல இழுபட்டு போயிடும். அப்ப அந்த சிலபஸ முடிக்கிறதுக்காக அவ அப்படி செய்தவ. இன்றைக்கும் சொன்னவ என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கிரேட் 1 கொஞ்சம் குழப்படியா தானே வெறிவின அம்மா அப்பாட்ட இருந்து வந்தவ
அப்ப ஆமாம். கொஞ்சம் சொல்லுங்க கேட்க மாட்டின தன்னட்ட வேற திருவின அப்ப அவைய கண்ட்ரோல் பண்ணி செய்விக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவைக்கு 7:30 இருந்து 11:45 மட்டும்தான் 1க்கும் 2க்கும் வகுப்பு பாடசாலையில. 5 ஓகே. பிளஸுக்கும் 6 பிளஸுக்கும் 7:30 to 11:45. ஆனா அந்த நேரத்துக்குள்ள கற்றல் முடிஞ்சா பேரண்ட்ஸ் அந்த வகுப்புக்கா கூடிடுவின. அடுத்த நாள் ஹோம்ஒர்க் தச்சிலம் இன்றைக்கு அந்த பிள்ளை இதையும் செய்யாம தடப்பட்டு அது பிளாக் போர்டில் இருந்ததுண்டா பேரண்ட்ஸே வந்து பக்கத்துல இருந்து அது எழுதிச்சு கொண்டு போறது அல்ல பேரண்ட்ஸ் எழுதி தாங்கள் கொண்டே அதை விளங்கப்படுத்தி செய்யற தன்மைகளும் இருக்கு. அவையும் எங்களோட ஒத்துழைச்சிக்கிறதுனாலதான் நாங்க செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா நீங்க சொல்றது சரி, டீச்சர்ஸுக்கு சரியான கஷ்டம்தான். ஒரு நேரம் பிரைமரி டீச்சர்ஸுக்கு ஆக கஷ்டம் என்னன்னா தொடர்ந்து ஒரே வகுப்பில தான் இருப்பினர். ஓகே ஓகே. நானும் என்னுடைய நண்பி ஒருவர் பிரைமரி டீச்சர் பிரின்சிபலா இருக்கிற. அப்ப அவ சொல்லி நிறைய அவ கதைக்கிறதுக்கு நேரம் இல்லையாண்டுவா, இது அடுத்த வேலை நாளைக்கு இதை ஆயத்த பண்ணி கொண்டு போனதான் பள்ளிக்கூடம் நடத்தலாம்னு சொல்லுவார்கள். இப்படி சிக்கலுக்குள்ளும் பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில பாராட்ட வேண்டிய பணிகள் இவை, பாராட்டப்பட வேண்டிய பணிகள். உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், தொடருங்கள். ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கி அவர்களை நல்லபடியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அனுப்புற வேலையில உங்களோட பணியும் சிறப்பு. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. சொல்லுங்க. நகுலாவதியை கண்ட சகோதரியாக உங்களை இன்று பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சாந்தினி துரையரங்கனே. வாங்க வஜிதா நெதர்லாந்து நாட்டில இருந்து வஜிதா முகமன் வாங்கும். வணக்கம் டீச்சர் ஜாக்கா, உங்களுக்கு வணக்கம். உங்களோட ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அந்த கல்வி சீர்திருத்தம் இந்த 2026 மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது தானே. அதுல அந்த அந்த நவீன முறைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது இங்க மாதிரி. அதுல அதுல நான் எனது ஆதங்கமாக இருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளுக்கு தானே டீச்சர் இப்ப தரப்படுத்தல் முறை அது இங்கு ஐரோப்பிய நாடுகள்ல அந்த தரப்படுத்தல் முறை இல்லை அந்த பிள்ளைகளோட. அந்த தரப்படுத்தல் முறையை ஏன் நீங்கள் ஆசிரியராக இருக்கிற நீங்கள் அதை சொல்லலாம். அதால உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் பாதிக்கப்படலாம் இல்லையா? என்னண்டா நான் எந்த தனிப்பட்ட கருத்து இது என்னண்டா மிஸ், ஒரு தரப்படுத்தல் இருந்தா இப்ப 5ஆம் ஆண்டுல தரப்படுத்தேக்க 4ஆம் ஆண்டு பிள்ளை ஜோசிக்கு நான் அந்த இடத்துக்கு போகணும்ண்டு. இப்ப ஒன்றும் தரப்படுத்தல் இல்லையண்டா நான் ஒரு கொஞ்சத்தை, நீங்க நல்ல கட்டிக்காரியா இருந்தாலும் நான் ஒரு கொஞ்சத்தை படிப்பேன், நீங்க கஷ்டப்பட்டு கணக்க படிச்சு நீங்க நல்லா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இராது. இப்ப நாங்கள் உண்மையா அந்த பிரைஸ் கிவிங் வைக்க தரமஞ்சு பிள்ளைகளுக்கு இந்த யூனிவர்சிட்டியில போடுற மாதிரி கோட் போட்டு தொப்பி போட்டு அந்த புலமை பரிசில் பாஸ் பண்ற பிள்ளைகளுக்கு செய்யறோம். என்னண்டா கீழே இருக்கிற பிள்ளை மோட்டிவேட் பண்ணப்படு. நீங்க சொல்றதும் சரி, சில பிள்ளைகள் கவலைப்படும் தான், அதை ஒன்றுமே செய்ய இயலாது. ஆனா கூடுதலான பிள்ளைகளோ பெற்றோரோ அதை மோட்டிவேட் பண்ண. எந்த கருத்து என்னண்டா, இப்போ ஒரு மாவு எடுத்தா நான் ரொட்டி சுடலாம், நீங்கள் புட்டு அவிக்கலாம், இன்னொரு ஆள் இடியப்பம் செய்யும், ஒரு ஆள் போண்டா செய்யும். அப்படியே ஒவ்வொன்றையும் செய்யின. அதுல இப்ப பிள்ளைக்கு எல்லா மூளையும் ஒரே அளவாத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறாருன்ற இந்த கருத்து. அந்த மூளைய நாங்கள் அந்த விதத்தில பயன்படுத்தி செய்யக்கூடிய பிள்ளைய நாங்கள் கட்டாயம் கொண்டுதான் வேணும். இல்லை இயலாதென்று கஷ்டப்படுற பிள்ளைய ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா அவனாலே முடியும். அது நாங்கள் செய்கிற செயல் வழியில இருக்கு. ஆக இயலாதென்ற பிள்ளைய தவிர மிச்ச பிள்ளைகள் முன்னுக்கு வரலாம், படிக்கலாம். தரப்படுத்தலால நீங்க GCA லெவலுக்கும் தரப்படுத்தல் என்ற ஒரு செயல்முறை இருக்கு. அந்த தரப்படுத்தல் இல்லாட்டி எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் டாக்டரா போடுவோம்னு கேட்டா எல்லாரையும் அந்த துறைக்கு விடலாமோ? அப்படி ஒரு பிரச்சனையை அடுத்து இந்த 2வது கேள்வியாக இந்த தொழில்சார் திறன்கள் இந்த 2026 முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கல்வி திட்டத்துல.
அது மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. என்னென்று சொன்னா இப்ப நாங்கள் எங்களோட பெற்றோர்கள் ஊட்டி தந்தது என்ஜினியர், டாக்டர்ஸ், அவங்க தான் முக்கியத்துவப்படுத்தார்கள். இப்ப இது இங்கும் ஐரோப்பிய நாடுகளில் அந்த தொழிற்சார் திறன்களுக்கு முக்கியத்துவம் படுவது அதுவும் மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆரம்ப பாடசாலையில் நான் நிறைய பாடசாலைகளை பார்த்திருக்கிறேன், அந்த ஒப்படை என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீங்க அன்னாசி படத்தை ஒட்டுகிறது என்று சொல்லி. இந்த திட்டத்துக்கு முதலாகவே ஐரோப்பிய திட்டம் சில பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த ஒப்படை என்கின்ற ஒரு பெயரை வைத்து அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே அதுவும் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பாடசாலையின் மகுடம் என்ன டீச்சர்? உங்களோட பாடசாலையின் மகுடத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு பாடசாலைக்கு ஒரு மகுடம் இருக்குந்தானே, உங்களோட பாடசாலையின் மகுடம் சிறப்பாக இருக்கிற தமிழோடு சேர்ந்து அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், நன்றி டீச்சர். உண்மையிலே எங்கள் உறவுகளின் ஒரு சகோதரியாக இந்த பாமுகத்தில் வந்து கலந்து கொண்டு அவ்வளவு திறமையாக செய்கின்றீர்கள். உண்மை ஆசிரியர் பணி என்பது மிகவும் சிறப்பான ஒரு பணி. அதிலும் அதிபராக கடமையாற்றுவது மிகவும் கஷ்டமான ஒரு பணி. எல்லாவற்றையும் உள்நோக்கி சொல்ல எடுத்து நான் என்னன்னா, ஆசிரியரை விட அதிபர் தான் கஷ்டம். ஆசிரியர் வகுப்பறைக்க வேலை செய்துட்டு போவேன். பாடம் நடக்குதோ, அது என்ன மாதிரி நடக்குது, 250 பிள்ளைகளுக்கும் அது போய் சேருதோ என்ன மாதிரி என்றது அதிபருக்குத்தான். அதை விட பாடசாலை சம்பந்தமான தகவல்கள் அதுகள் இதுகள் சரியான லோட் அதிபர் தான். அதை இப்பொழுது இலகுவாக்கி தந்திருக்கிறார்கள் தானே டீச்சர். இப்ப இங்க நான் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர். இப்ப நீங்க இந்த சிங்களத்தை பத்தி சொல்லியிருக்கும் போது அடிப்படையில் எங்களுக்கு 1ஆம் வகுப்புல இருந்து சிங்கள பாடம் இருந்தது. அடுத்தது சிங்கள பாடசாலைகளும் எங்கள் பகுதிகளில் இருக்கிற தனி சிங்கள பாடசாலைகள் இருந்தது. ஒரு பாடமாக நாங்க ஆரம்ப வகுப்பிலிருந்தே அந்த சிங்கள கல்வியை நாங்க கற்றுக்கொண்டுதான் இருந்தோம். கொஞ்சம் காலம் பிரச்சனைக்கு பிறகு இப்போ மீண்டெழுப்பப்பட்டிருக்கிறது அந்த பாடசாலைகள். அதே போல உங்களோட பணிகள் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்பான வார்த்தைகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இருவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஈஸ்வரன் அவர்கள் வாங்குவோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நேரங்கள் இருக்கு. டீச்சருக்கும் எல்லோருக்கும் அந்த விளையாட்டு போட்டி, அந்த ஹவுசஸ், அந்த இல்ல பேரொலை சொன்னீர்கள். வள்ளுவர், கம்பர், நாவலர். இதை யார் டிசைட் பண்றது? ஹெட் மாஸ்டரா இல்ல பிரின்சிபலா? இந்த பாடசாலை ஆரம்பத்திலேயே அது டிசைட் பண்ணிவின. இப்ப நான் நினைச்சா, ஆனா சமூகத்தின் உதவி, சமூகத்தின் பெர்மிஷன் எடுத்துத்தான் நான் மாத்தலாம். எந்த சமூகம் இல்லத்தானே அந்த இடம் ஆனவடியா மாத்திரண்டா அவன் இந்த சமூகத்துல நான் பெர்மிஷன் எடுத்துத்தான் மாத்தலாம். அப்படி மாத்துறதுக்கு ஒருத்தரும் விரும்புறையில மாத்துறதும் இல்லையண்டு. சரி, உங்களோட சமூகமா இருந்தாலும் நீங்கள் நினைத்து செய்ய முடியாது. அதை கண்டு சபைகள் இருக்குது, மாணவர் சபை இருக்குது, ஓல்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன், இப்படி இருந்து ஆசிரியர் எல்லாம் தற்காலத்தில் ஆசிரியர் எல்லாம் எவரும் மாணவரிலிருந்து தானே வந்தவர்கள் ஆசிரியர்கள். எனவே அவர்களுக்கு ஆசிரியர், மாணவர் எல்லார மனநிலையும் தெரிந்தவர்கள், பெற்றோரின் நிலையும் மனநிலையும் தெரிந்தவர். எனவே அட்வான்ஸ் லெவலுக்கு படிப்பிக்கிறது லேசி, ஓஎல்லுக்கு படிப்பிக்கிறது லேசி. ஆனால் கீழ்வகுப்புகளுக்கு படிப்பிக்கிறது ஒரு ஆசிரியருக்கும், தலைமை ஆசிரியர் அதாவது அதிபருக்கும் மிகவும் கஷ்டம். என்ன கொஞ்சம் வேலை கூடின ஒரு வேலைப்பாடு. இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை பாத்ரூம் போகும், டாய்லெட்டுக்கு போகும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். சத்தி எடுக்கும், அந்த அதுகளும் அந்த ஆசிரியர் தான். நான் ஒருக்கா பார்த்தேன்னா, இந்த சீலேண்ட ஹெட் பீஸால ஒரு பிள்ளைக்கு மூக்க துடைச்சு விடுறா ஒரு டீச்சர். சின்ன பிள்ளைகளுக்குரிய பராமரிப்பும் அங்க இருக்கும்.
படிப்பித்தல் மட்டுமில்லை, பராமரிப்பும் கூட தான் அது இருக்கும். அது சுயமாக ஒரு வீட்டில் நாங்கள் ஒரு தாய் வந்து எல்லா தர பிள்ளைகளும் இருக்கும், சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள். அது மாதிரி ஒரு பாடசாலையில் ஒரு தலைமாசிரியர் கை கொண்டு நடாத்துவது மிகவும் கஷ்டம். அது ஒரு தாய் உள்ளத்தோடு இருந்தால் அது கஷ்டம் இல்லை. என்ன நீங்கள் அழகாக கூறி வந்தீர்கள். எங்கள் பழமையான நாளாந்தம் வரும் நகுலாவதி அவர்களின் சகோதரி என்பதும் கூறாமல் கண்டுபிடிக்கக்கூடியதா இருந்தது. நான் நகுலாவதி மாதிரி இருக்குது என்று யோசித்திருக்க நீ அதை வெளிப்படுத்தி கொண்டீர்கள். அவரின் சகோதரி என்றது சந்தோஷம். உங்களை வரவேற்று முடியுமானவரை நீங்கள் சொல்லிவிட்டீங்க கஷ்டம், வீட்டுக்கு போயும் வேலை உள்ளதுண்டு. எப்போதாவது ஒரு நாள் ஒரு கிழமையில் ஒரு தரம், மாதத்தில் ஒரு தரம் என்றாலும் உங்கள் சகோதரி மாதிரி இந்த வானிலையில் இந்த டிவியில் வந்து பங்கு கொண்டால் சந்தோஷம் என்று முடித்து வரவிற்கும் உங்கள் வார்த்தைகளுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி ஜியா நடேசன் பாணியக்கா எல்லோருக்கும் நேயர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஈஸ்வரன் அவர்களை குடிக்கணும். அடுத்த பத்மினி கமலாந்தன் வாங்கோ. வணக்கம், நான் பத்மினி கமலாந்தன். வணக்கம். லலிதாவதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நல்ல தகவல்கள். இப்போ ஒரு டீச்சர் லீவ்ல நிப்பாண்டா அந்த ஒரு வகுப்புக்கு அந்த பிள்ளைகளுக்கு யார் பாடம் எடுப்பார்கள்? வகுப்புக்கு பிள்ளைகளுக்கு அந்த ஒரு வகுப்புல 2 டீச்சர்ஸ் இருக்கிற. இப்ப லீவ் எடுக்கிறதுண்டா ஒரு சிஸ்டம் இருக்கு. நாளைக்குரிய வேலைய ஒரு டீச்சர்கிட்ட அந்த பக்க 1 1A 1B இருக்கும். அந்த டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். அவ எங்கட கிளாஸஸ் 1 2 பக்கத்துல ஒரு சுவரோட பக்கத்துல இருக்கு. 2 பக்கத்துல இருக்கும். அப்ப அந்த டீச்சர் அவையும் பார்த்து இவையும் பாப்பின பெரிய வகுப்பண்டா 4 5 நானும் போவேன். இங்கிலீஷ் டீச்சரும் போவா. அல்லது ஒரு எக்ஸாம் பேப்பரை நாங்கள் கொடுத்து அதை செய்வோம். பிள்ளைய கொஞ்சம் அமைதியா என்னண்டா பிள்ளைய சும்மா இருக்கிறத விட அதுக்குள்ள நோண்டுபட்டு அடிபட்டு. அன்றைக்கு ஒரு பிள்ளை பேனியால கண்ணுக்கு வேணுமென்று குத்தையில பேனியை ஓப்பன் பண்ணிக்க இன்னொரு பிள்ளை இந்த கண்ணுக்கு குத்துப்பட்டு போச்சு. அது கொஞ்சம் சிவியரா தான் வந்தது. இப்ப பெற்றார் எல்லாம் அங்கேண்ட நாங்கள் முந்தின காலத்துல எங்களுடைய அம்மா அப்பா ஒன்றுக்கும் பெறாயின. ஆனா இப்பத்தே காலத்துல பிள்ளை கொண்டுட்டா உடனே பெற்றார் நிப்பின. கிராமப்புறம் என்றாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு வகுப்பு இப்ப 1ஆம் வகுப்புண்டா அதுல டிவிஷன்கள் இருக்கா, பிரிவுகளா இருக்கா? 1A 1B என்று எங்க ஸ்கூல்ல இருக்கு. பெரிய ஸ்கூல்ல 5 6 டிவிஷன் உள்ள ஸ்கூல்களும் இருக்கு. ஜெஃப்னா இண்டோ பிரைமரி, மகாஜனா காலேஜ், பாஸ்கோ அதுகள்ல கூட பிரிவுகள் இருக்கு. அப்ப இப்ப ஒரு அவங்களுக்கு டேர்ம் டெஸ்ட் வைக்கிறது என்றால் இப்ப டிவிஷன்ல 3 பேர் இருந்தா 3 எல்லா பாருங்க உரிய டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் கேள்வி பேப்பர் எடுப்பினமா? இந்த 1ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு என்று சொன்னா 5ஆம் ஆண்டு 2 டீச்சரும் ஒரு ஆள் மேத்ஸையும் தமிழையும் செய்வா, மற்றாள் மற்றதை செய்வின. மாறி மாறி தங்களுக்குள்ளேயே அதுலயும் தாங்கள் வேண்ட நிலைக்கேற்ப நான் இதை செய்யறேன் நீங்க இதை செய்யும் கொண்டு பங்கிட்டு செய்து. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் 10ஆம் தேதி நடக்க போகுது, ஏப்ரல் 10. அப்ப அதுக்கு நான் முன்னறிவித்தல் கொடுத்துட்டேன். அப்ப அவ செய்து போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு வந்து என்னட்ட காட்டுவின. இந்த ஓகே பண்ணினா பிறகு அதை பிரிண்ட் எடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு கொடுப்போம். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த அவையில் வந்து ஒரு டேர்ம்ல படிப்பிச்சுட்டு விடுதலை விடமுன்னு அந்த எக்ஸாம் நடக்கும். அப்ப அந்த 3 பேரும் அந்த படிப்பிச்ச அந்த டேர்ம்ல படிப்பிச்ச இதனுக்குள்ளதான் நம்ம கேள்வி எடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் படிப்பிச்சத இஞ்சத்து எங்கட டிபார்ட்மெண்ட பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் டேர்ம் பாடசாலை மட்டத்துலதான் செய்கிற. என்னண்டா நான் 10 பாடம் படிப்பிச்சிருப்பேன், நீங்க 7 பாடம் படிப்பிச்சிருப்பீங்க, இன்னொரு ஆள் 6 பாடம் படிப்பிச்சிருக்கோம். நீங்க 7 பாடம் என்றா 7 பாடத்துக்குள்ளதான் நீங்கள் எக்ஸாம வைக்கலாம். இப்ப நான் 10 பாடம் படிப்பிச்சு போட்டு இந்த பேப்பரை உங்களுக்கு நான் தெரியல. அப்ப அவன் பாடசாலை மட்டம் என்று நடக்கும். 2வது வலய மட்டம் என்று நடக்கும். 3வது மாகாண மட்டம் என்று நடக்கும். இந்த 2வது 3வது அவதான் நடத்துவின. அது கட்டாயம் படிப்பிச்சு நாங்கள் முடிக்கத்தான் வேணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு தான் இப்படி ஒரு
நாங்க படிக்க சில வேல் வந்து எக்ஸாம் வர்றதுக்குள்ள சும்மா குழு தருவினா, இப்ப இதெல்லாம் படிச்சு வைங்கோ அதெல்லாம் படிச்சு வைங்கோ, நாங்க இந்த டேர்முக்குள்ளதான் செய்தது இல்லை இது அப்படி ஒரு குழு தாரவன். அப்படி நீங்க செய்வீங்களா? அவங்களோட டீச்சர்ஸ் அப்படி செய்யறேல, ஆனா எல்லாம் படிப்பிச்சிருப்பின. சும்மா நீங்க சொல்ற மாதிரி அப்படி சின்ன செட் பிள்ளைகள் பண்ணிட்டு எடுக்க மாட்டின, செட் பண்ணிட்டு போய் சொல்ல மாட்டின. அது சொல்ல மாட்டினா படிப்பிக்க சரியா படிப்பிப்பின. எங்கட ஸ்கூல்ல எங்கட வலயத்திலேயே ஒரு 77 பிரைமரி ஸ்கூல் இருக்கு. எங்கட ஒரு பெஸ்ட் ஸ்கூல்ல எல்லா செயற்பாட்டுகள்லயும் பெஸ்டான ஸ்கூல்லாம். இப்ப நாங்கள் வேற பாடசாலைகளுக்கு பேப்பர் கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு 4-5 பிள்ளைகள் உள்ள பள்ளிக்கூடங்களும் இருக்கு. ஒரு வகுப்புல 4-5 பிள்ளைகள் உள்ளதும் இருக்கு. அந்த அவைக்கு சில வேளை அது தயாரிச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அவையே இந்த எங்களுக்கு பெரிய ஆக்களை சொல்லிவிட நீங்க வேற பாடசாலையோட இணைஞ்சு கொள்ளலாமன்ட்டு அப்ப எங்கட பேப்பரை 2-3 பள்ளிக்கூடம் எடுக்கிறது. பேப்பர் நாங்க வேற ஒரு இடம் எடுக்கிறோம், நாங்க தான் ப்ரிப்பேர் பண்றோம். நாங்க சில பேர் சோதனை வர்றதுக்கு கிட்டவ பள்ளிக்கூடம் முடிஞ்சாலும் ஆஃப்டர் கிளாஸ் எடுக்கிறவ சின்ன வகுப்புல செய்யணுமோ அது தெரியாது. பிள்ளைகள் ஒரு லாங்கா செய்யறோம் 5ஆம் ஆண்டுக்கு இப்ப 2:30 வரை செய்யறோம். வெக்கேஷன் விட்டா காலம் 8 மணில இருந்து 11 மணி மட்டும் கிளாஸ் டீச்சரும் செய்வான். மற்ற டீச்சர்ஸையும் டைம் டேபிள் போட்டு கொடுத்துடுவேன் நான். அப்ப அந்த டைமுக்கு அவ வந்து செய்வேன். கிழமையில 1 நாள் 2 நாள் வரணும் லீவுக்கே. நன்றி நன்றி பத்மினி. நன்றி நன்றி. ஜெயமலா அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் லதாவதி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் கேட்டதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆசிரியர் தொழில் என்பது சரியான கஷ்டம் தான். எங்களோட உறவுகளை நிறைய பேர் ஆசிரியரை தான் இருக்கணுமாங்க. சரியான கஷ்டம் தான். அதுல இருந்து அது ஒரு 2வது அம்மா மாதிரி தான். ஒரு தாய் என்ன மாதிரி இருப்போ அது மாதிரி தான் ஆசிரியரும் பிள்ளைகளோட நடக்க வேண்டும். இன்னும் வேற வேற பிள்ளைகள் வந்து ஆசிரியர் நான் சொல்ற ஒரு வார்த்தை பெற்றாருக்கு கொஞ்சம் பயந்து கொண்டு காய்ச்சல் மிஸ் அப்படி இப்படி என்று சொல்லிவிட்டா பள்ளிக்கூடத்திற்கு வந்தா பிள்ளைய நீ என்றதான், நீங்க அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் என்றுதான் சொல்லி வர்றார். அது அப்படித்தான் இருக்க. மற்ற பிள்ளைகளும் விருப்பத்தோட வரணும்னா ஒரு அம்மா மாதிரி அரவணைச்சாதான் பிள்ளைகளும் விருப்பத்தோட வந்து படிப்பார்கள். அது ஆமாம், சிறப்பு. உங்களோட எல்லாம் மற்ற பேர் சொன்னதுபடி எல்லாம் கேட்டுட்டேன். உங்கள்கிட்ட வர வேண்டியதெல்லாம் கேட்டாச்சு. சிறப்பான வாழ்த்துக்கள். மற்ற ஜெயநடசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை அவரை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு. நான் உலகதி இந்த தங்கச்சி என்னோன்னு அது இன்னும் சந்தோஷம் தான். மற்ற எங்கட வீட்டு கிட்டதான் நீங்களும் இருக்கிறீங்க. கிட்ட நாங்கள் நவாலி எங்கட நீங்க ஆரம்ப பாடசாலை எங்க படிச்சேன்னு சொன்னீங்க? ஆனக்கோட்டை பாலசுப்ரமணியம். எங்கட அங்கிள் அங்கதான் படிப்பிச்சவர். இங்கிலீஷ் ஆசிரியரா எல்லாம் அங்க படிப்பிச்சவர். இப்ப இல்ல, அவர் அப்ப உயிரோடே இல்ல. அப்ப அந்த பாடசாலை அவர் ஆசிரியராக இருந்தவர், ஆங்கில ஆசிரியராக. நவாலிக்கு இந்த வேறு யாக்களும் இருந்தவர். அங்க தமிழ் மாஸ்டர் ஆள் இருந்தவர். நவாலியில தானே கூட படிச்சாக்க அங்க இது கூடுதலான. இப்ப எல்லாரும் அது ஆசிரியர் தான் கூடுதலா இருக்கு. நம்ம சும்மா எண்ணி பார்த்தாலே ஒரு தொகை வரும் அப்படி ஆசிரியரா இருக்கிறாங்க. இப்ப டாக்டர்ஸ் இன்ஜினியர் அது வந்துட்டுது கூடுதலா. ஆமா, சிறப்பான வாழ்த்து. மற்ற நீங்க லேட்ஸ் காலேஜ்ல படிச்சேன்னு சொன்னீங்க. நானும் அங்கதான் படிச்சேன். ஆமா, வாழ்த்துக்கள். உங்க சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி தொடரட்டும் நன்றாக வாழ்த்திக்கொண்டு. நன்றி ஜெயமலா. நான் நெதர்லாந்து நாட்டிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணிமோகன் அவர்கள் வணக்கம் லதாவதி அவர்களே, வாருங்கள். வணக்கம். வணக்கம். வந்த உடனே உங்கள் கதையை காட்டு கொடுத்து விட்டது நீங்கள் வர்ற தங்கையாண்டு நகுலவதி அவர்கள் சகோதரியன்றதை நீங்கள் அந்த கதையிலையும் அந்த முகாமுடனே காட்டி கொடுத்தது அப்போ கேட்பமட்டிருந்தேன். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். மிக சிறப்பான பணி, ஆசிரியர் பணி என்பது சும்மா விஷயம் இல்லை. உண்மையில் அது நீங்கள் சொன்னது தான். இப்போ பிள்ளைகளை நாங்கள் ஒரு தாயாக பார்த்தால்தான் அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆசையில் அன்போடு அரவணைத்தான் அந்த பிள்ளையும் படிக்கிறதுக்கு ஒரு ஆசையோடு வரும். ஆகவே உண்மையில் ஆரம்ப காலங்கள் இருந்ததை விட இப்போ உண்மையில் ஆசிரியர்களுக்கு சிரமம் அதிகம். கை வைக்க இயலாது, அடிச்சால் பிரச்சனை, அதட்டினால் பிரச்சனை. அப்ப அது பிரச்சனை. நாங்கள் அடிக்க பயத்தெல்லாம் படித்தோம். இப்ப கை வைத்தாலே பிரச்சனை. அப்படி எல்லாம் வரும் பட்சத்தில் உண்மையில சிரமமான பணி. அதே நேரம் நீங்கள் இந்த இது ஒப்படை கை வேலைப்பாடு சொன்னீங்கள் தானே, அது வந்து நீங்கள் அப்படி எல்லாம் செய்து முடிய உங்கள் பாடசாலையில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி வரும்பொழுது கை இதை வைப்பீங்களா கண்காட்சியாக, அல்லது அது ஒரு ஷோ இதையே செய்து நாளைக்கு காட்சிப்படுத்துவினே?
இந்த ரூம்ல உள்ள சுவர்கள்ல காட்சிப்படுத்துவின அது இந்த எக்ஸிபிஷன் மாதிரி எதன் வைக்க அவைக்குரிய அவர் செய்த ஆக்கங்களை நாங்கள் வைப்போம். அதுல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி அண்டு இல்ல அப்படி ஒன்றும் செய்யறேன், எல்லாரையும் வழிபடுத்துவினேன். இப்படி ஒட்ட கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒட்டுவினேன். அப்படி கஷ்டப்படுற ஆக்களுக்கு பேரண்ட்ஸோட கதைச்சு பேரண்ட்ஸை கொண்டும் அடுத்த நாள் அந்த பிள்ளைக்கு தனியா அதை மினக்கடத்தி கொண்டு இருக்கல, அடுத்த நாளுக்குரிய சிலபஸ் இருக்கும். அதை பெற்றாரும் கிரேட் பிரைமரிக்கு கட்டாயம் பெற்றாரும் எங்களோட நின்றாத்தான் பிள்ளைய ஒரு சிறப்பான வழியில கொண்டு போகலாம். இல்லை, அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏனென்றால் இப்போ வீட்டுக்கு போனால் பிள்ளை போன தோண்ட வழி கட்டுறோம் நோண்டுறதுக்கு. அதை விட இப்படியான ஒரு விஷயம் இருந்தால் அந்த பிள்ளை அதுக்குள்ளேயே அந்த மனதை போட்டு அப்போ பெற்றோருடன் சேர்ந்து செய்வதற்கு அது நேரத்தை செலவிடுவதற்கும் நன்றாக இருக்கும். ஆனால் டியூஷனுகள் அது நீங்கள் சொன்னது போல தான் ஒன்றும் செய்ய முடியாதானே. தாய் வேறு எட்ட பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை அப்போ எடுத்தால் எட்ட பிள்ளை எடுத்து ஆகணும்னு நினைக்கிற இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையில் சிறப்பான பணி ஆசிரியர் தொடி என்பது சிறப்பு. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். தொடருங்களா. நன்றி. அதாவது உங்களுடைய ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுட்டு நேரம் ரெண்டபடியா முடித்துக் கொள்வோம். இப்ப கனகாலம் படிப்பிச்சு கொண்டிருக்கிற இப்ப உங்கள்கிட்ட படிச்ச பிள்ளை யாராவது நல்ல தொழில்துறையில் இருக்கிறாரா? எத்தனை இருக்கு, டாக்டரா இருக்கு, என்ஜினியரா இருக்கு, நிறைய பிள்ளைகள் நிறைய துறையில நல்லா எங்க போனாலும் வெறிவின பேங்க்ல இருக்கு. நான் அன்றைக்கு உண்மையா அனுப்பி அவரை பிஎஸ்சிக்கு போனான், எனக்கு பிள்ளையே தெரியாது. அந்த பிள்ளையை ஏன் மிஸ் பண்ணிட்டு இந்த இதை வேண்டி கொண்டு தான் அந்த அலுவலை செய்து போட்டு கொண்டு அதுதான் எங்களுக்கு ஒரு சிறப்பான இடம். எங்க போனாலும் சில வேளை டீ கடைக்கு போனாலும் அப்படியும் இருக்கும். ஆனா எங்க போனாலும் மிஸ் அண்ட் கொண்டு ஒரு பிள்ளை கட்டாயம் பெறும். டீச்சிங் தொழிலையோ அல்லது டிஎஸ் ஆபீஸ் போனா அங்கேயோ அல்லது எங்க போனாலும் அந்த பிள்ளை ஒன்று பெறும். அப்ப அதுல உங்களுக்கு பெருமைதான? சரியான பெருமை. அதான் நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ என்ன செய்யற பிள்ளைண்டா இப்படி. அதுதான் முதல் பெரிய விஷயம் எங்களுக்கு செய்ய வேண்டிய பிள்ளைகளின் விஷயம். அதுதான் என்னண்டா ஒரு தொழில்ல இருக்கிறவனும் தண்ட நிபுணத்துவத்தை முழுக்கலையும் இன்னொரு சீடனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா அந்த ஆசிரியர் துறையில தான் என்ன விட பிள்ளை நல்லா வேணும் என்று சொல்லி முழு நிபுணத்துவத்தை மாணவருக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு தொழில் எங்கட தொழில் தான். உங்களோட பிள்ளைகளை நீங்க வேற இடங்களுக்கு விளையாட்டு போட்டி அதுகளுக்கு கூட்டு கொண்டு போறீங்க? எங்களுக்கு அந்த வலிய மட்டத்துல போட்டி இருக்குப்ப. நான் சொன்ன 77 பள்ளிக்கூடம் அது குடும்ப பாடசாலையில வின் பண்ணி, இந்த கூட்டத்துல போய் வின் பண்ணி, இந்த வலயத்துல போய் வின் பண்ணி, நாங்க தேசிய மட்டத்துக்கு 2 நேரம் போனாங்க, மாகாண மட்டத்துக்கு 4 நேரம் போனாங்க. அந்த மாகாண மட்டத்துல இருந்து தேசியத்துக்கு நாங்கள் தெரிவாகினாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த பொருளாதார பிரச்சனை, அந்த மஹிந்தாக்கள் அந்த சிக்கல் விலைக்கு அந்த தேசிய மட்டம் நடைபெறையில் மாகாணத்தையோடையே நிப்பாட்டியாச்சு. 6 தடவைகள் அந்த செயற்பாட்டு மாவட்டம் போட்டி வேறு இடங்கள் 2 கொழும்பில நீர் கொழும்பில ஒன்று நடந்தது, ஒன்று போகம்ப கண்டியில நடந்தது தேசிய மட்டம், மற்றது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மாங்குளம், எங்களோட துரியப்பா ஸ்டேடியம். ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு இடத்த கூப்பிடுவினர். அப்ப நாங்க ஒரு பெரிய பஸ் பிடிச்சு பேரண்ட்ஸும் பெருவினர், கட்டாயம் பேரண்ட்ஸும் பெருவினர், அவையும் செலவு செய்து கொண்டு நாங்கள் போய் விளையாடிட்டு வருவோம். இப்ப அடுத்தடுத்த மாதங்கள்ல அந்த விளையாட்டுகள் தொடங்க போகுது. நாங்கள் அதுக்கு இப்ப ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிச்சுக் கொள்வோம். நேரம் அடுத்த பின்னால் இருக்கிறபடியா நீங்க படிக்கிற காலத்துல நீங்கள் உங்களோட லட்சியம் என்ன மாதிரி இருந்த? நீங்கள் ஒரு ஆசிரியர் வரணும் என்று நினைத்தீர்களா அல்லது நீங்கள் என்ன வரணும்? எனக்கு படிக்க கூட விருப்பம், கணித இதுதான் விருப்பம். நான் பெரிய ஒரு ஆளா வரணும் என்றுதான் ஜோதிச்சேன். கடைசியா ஆசிரியர் அதுக்குரிய நான் சொல்லல,
ஆனா ஆசிரியர் துறையில கணித பாடம் படிப்பிச்சதுல ஒரு திருப்தி, நல்ல ஒரு சந்தோஷம். அந்த எல்லா பாடத்தையும் விட கணிதத்திலே ஒரு தேற்றத்தையோ நிறுவலை செய்து விடி எடுக்க இருக்கிற சந்தோஷம் ஒரு சித்திரங்கரியோ ஒரு தமிழ் எழுதியோ வராது. அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். நானும் ஒரு நிமிஷம் வாழ்த்தி ஒரு நிமிஷம் காயுங்கோ. ஒரு நிமிஷம். வணக்கம் லதா டீச்சர் அவர்களுக்கு வணக்கம். நீங்களும் எங்களுடைய உறவுகளின் தங்கையாக இருப்பது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அந்த மாதா பிதா குரு தெய்வம் என்றுதான் நாங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லி தந்திருந்தார்கள். அந்த மாதிரி நீங்க அந்த குரு என்ற இந்த பதவியில நீங்க சின்ன பிள்ளைகளை உருவாக்கி வருவது கேட்டிருந்தேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. 3 பாசைகளிலும் அவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அது கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய பணி தொடர வேண்டும். உங்களுடைய அறிமுகப்படுத்தி இந்தியாவுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும், கிளந்தந்த பாம்பகத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நியூஸ் பிலிப்பவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதாவது நீங்கள் ஒரு கருத்துக்களை இருந்தால் சொல்லி போட்டு முடித்துக் கொள்வோம். வாழ்த்துக்குரிய ஜேம்ஸ் ஹான்ஸ்டன் ஜெர்மனி நாட்டிலேருந்து, நவலோதி தில்லைத்து இங்கிலாந்து நாட்டிலேருந்து, செல்வி நித்யானந்த நெதர்லாந்து நாட்டிலிருந்து, சாந்தினி துரைரங்கன் ஜெர்மனி நாட்டிலேருந்து, வஜிதா முகமது நெதர்லாந்து நாட்டிலிருந்து, ஈஸ்வரன் ரொலி இங்கிலாந்து நாட்டிலேருந்து, பத்மினி கமலானந்த இங்கிலாந்து நாட்டிலேருந்து, ஜெயமல ஜெயம் நெதர்லாந்து நாட்டிலேருந்து, நேவிஸ் பிலி பிரான்ஸ் நாட்டிலேருந்து, அடுத்த வாணி மோகன் அவர்களும் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லி வாணி அவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இந்த கலந்தந்த அதிபர் நடாமோகனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களோட கருத்தை தந்துட்டு நாங்கள் முடித்துக் கொள்வோம். உங்களை வந்து நீங்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் குறிக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து நான் இந்த பணி செய்வேன், என்னால இயல மட்டும் இந்த பணியை செய்வேன் என்று கூறிக்கொள்கிறேன். எல்லாற்ற வாழ்த்துக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன இந்த இதுக்கு வர சொல்லி அக்கா இந்த நான் நினைக்கையில ஒரு 2 yearsக்கு மேல கேட்டுக்கொண்டு எனக்கு நேரம் இல்லை என்று கடைசியா இன்றைக்காவது இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைத்ததற்கு எங்களுடைய அக்காக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட கருத்துக்களை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இடக்கிடையாவது நான் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பேன் என்று உறுதி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளும் பகிர்ந்தோம். நன்றி, வணக்கம் வாணி. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வரவுக்கு வருகின்றது பயனும் பகிர்வும் தொகுப்பொடுத்தியா நடத்தினவர்கள் பாமுகம் ஃபாட்டிவியிலான தமிழ் வழியா ஊடாக உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய செவ்வாய் பொழுதில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள். நன்றி, வணக்கம்.